சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகின்ற ஊழியம். நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியத்தை, நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஊழியத்தை, நீங்கள் தாங்குகிற இந்த ஊழியங்களை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு ஆராதனை தவறாமல் யூடியூப்பில் பாருங்கள், சபையிலே கலந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்த ஆராதனைகள் ஒவ்வொரு மாதமும் 6:30 மணிக்கு மாலை நடைபெறுகிறது. அதையும் நாங்கள் யூடியூப்லே அப்லோட் செய்கிறோம். இதையும் நீங்கள் தவறாமல் பார்க்க கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை தேசத்திற்காக, நம்முடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக, தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டு ஜெபிக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஒரு நாள் மதுரை பட்டணத்திற்கு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த கூட்டத்திற்காக ஜெபிக்க, தேவைகளுக்காக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய ஆலயத்தில் அழகாய் சிறிய கூடாரமாக இருந்தாலும் தேவன் ஒரு சிலரை கொண்டு ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் கட்டி கொடுத்தார். இந்த ஆலயத்திற்கு இன்னும் நாற்காலி வசதி செய்யப்பட வேண்டும். ஃபுல்பிட் என்று சொல்லக்கூடிய பலிபீடத்தினுடைய வசதிகள் நாம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து அடிமையும் கூட ஜெபித்துக் கொள்கிறேன். எந்த நேரம் வேண்டும் என்றாலும் உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக கீழே போடக்கூடிய நம்பரை அழைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இருக்கின்ற இடங்களிலே நாம் தலைகளை தாழ்த்துவோம் ஜெப நிலையிலே. ஹல்லேலூயா. அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா, அலைந்து திரிந்த துரோகி நான். அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே, அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, அன்பு உந்தையை பெரிதையா. என்மேல் உந்தையை பெரிதையா, அன்பு உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்தேன், அப்படிதான் சொல்ல முடியும். காத்திருந்தேன் ஒரு புறம், இன்னொரு புறம் போராடி கொண்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, கடந்த 2 வாரமாக எனக்கு என்ன இல்லை, சுகவீனங்கள் இருக்கு, நல்ல சுகம் இல்லை.
இன்னொன்று ஊழியம் ரொம்ப அப்படியே டைட்டா போறது போல ஒரு ஃபீல் எனக்குள்ள. அதே போல தேசத்தை பார்க்கும்போது அநேக குடும்பங்கள் என்னிடத்துல வைக்கக்கூடிய கோரிக்கைகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு வரல, ஆசீர்வாதங்கள் வரலைன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே, என்ன காரணம்னு தெரியல, என்ன காரணம் தெரியலங்கிற கேட்குற சத்தம் என் காதிலே தொனித்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலைகளிலே நான் உம்முடைய அன்பின் வார்த்தையாக இருக்க வேண்டும், உம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். இத்தனை நாட்கள் பயன்படுத்தின என் அன்பின் கடவுளை என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்கும்போது, இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழின்னு சொல்லியிருக்க, ஓகே. யார் பாக்கியவான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஓகே. சாட்சியா இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஓகே. சாபங்கள் எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே சாபமா இருக்கிறது, அதனாலே நம்முடைய ஆசீர்வாதங்களிலே ஏன் தடைப்படுகிறது என்பதை பேசு அப்படின்னு சொன்னாரு. இந்த நாளிலே பேச ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. சாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல நமக்காக யார் சாபமானார்? கிறிஸ்து சாபமானார். எங்க போட்டிருக்கு? கலாத்தியரின் புஸ்தகம். கரெக்ட். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி விட்டார். ஆனா அது நமக்காகவே ஆனபடினா நமக்கு அதுக்கு சாபம் இருக்கக்கூடாது. ஆனா நம்ம செய்யக்கூடிய சில சபறுகளினால் என்ன இருக்கிறது? சாபம் இருக்கிறது. சரி, இதை நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆசீர்வாதத்தை சொல்ற அநேகர் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏன் பஞ்சங்கள், தரித்திரங்கள், கொள்ளை நோய்கள், முரட்டாட்டங்கள், அகம்பாவங்கள், அன்பில்லாத தன்மைகள் உண்டாகிறது என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, சபையில போய் இதெல்லாம் பேசணுமா ஐயா? நான் சொல்றேன், முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற புறஜாதிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். அப்ப எங்க தான் முதலாவது பிரசங்கிக்கப்பட வேண்டும்? சபையில தான் பிரசங்கிக்கப்படணும். சரி, இதுக்கு எங்கிருந்து வார்த்தை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உபாகமங்களின் புத்தகம் 27வது அதிகாரத்தை எனக்கு தேவன் கொடுத்தார். அதுல 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அந்த 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு காரியம் நடக்குது. அங்க சாபத்தை கூறுவதற்கு 13வது வசனத்துல ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறான். 12வது வசனத்துல ஆசீர்வாதத்தை கூறுவதற்கும் ஒரு கூட்டத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சாபமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 13வது வசனத்தை. சாபங்கள் கூறப்படும் பொருட்டு, சாபங்கள் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், சாத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். ஆமென். பாத்தீங்களா? சாபங்கள் கூறப்படும் பொருட்டு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டம் என்ன செய்யணும்? ஏவாள் மலையில நிற்க வேண்டும். ஏன்? சாபம் வரணுங்கிறதுக்காகவா? இல்ல. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, அவர் நமக்காக சாபமானதை அறிந்து கொண்டு நாம் சாபத்தில் வாழக்கூடாது என்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதலாவது ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பிக்கிறார்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க ஐயா, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான முதல் சாபம் மனிதனுக்கு எது தெரியுமா? கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளர்களுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான உண்டாக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பீடத்துல வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
அப்படி சொல்லும் போதெல்லாம் அந்த சபை மக்கள் என்ன செய்யணுமா? ஆமேன் என்பார்களாம். இப்போ நீங்களும் கூட சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. யாரெல்லாம் கடவுள் என்று சொல்லி மனிதன் உண்டாக்கினதை இன்னும் மறைவிடத்திலே வைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நான் சொல்றேன், நீங்க எத்தனை தான் சர்ச்சுக்கு வந்து நேரடியா தோத்திரம் சொன்னாலும் அந்த மறைவிடத்தில் இருக்கிறத தூக்கி போடாத வரைக்கும் நீங்களெல்லாம் யார் தான்? ஆமென். நான் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து வாசிங்க, அடுத்த சாபம். தன் தகப்பனை. இன்னைக்கு இது ரொம்ப நம்ம நாட்டில் கூடி போச்சு. ஒரு நிமிஷம் ஐயா, இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயமாய் போச்சு. இது ஒரு பெரிய பொருட்டாவே யாருமே என்ன செய்யறது இல்லை. ஏன்னா தகப்பன் தாயை பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி போனாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாசிங்க, தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென் என்பார்களா? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே தகப்பன் தாயை வஞ்சிங்க? பாவி மனுஷன், எனக்கு ஒரு கொஞ்சம் போல சொத்தை விட்டுட்டு போயிருந்தான்னா நான் நல்லா பொழைச்சிருப்பேன். இருக்கிறத வச்சு பொழைக்க தெரியாது. ஆனா செத்தவனை பத்தி இருக்கிறத வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? தகப்பன் தாயே வஞ்சிக்கிட்டு இருக்கிறது. அப்படி வயிறவங்க தூசிக்கிறவங்க என்னமா நீங்க? சபிக்கப்பட்ட. ஆமென். இன்றைக்கு என் சபையில அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன், ரொம்ப மரியாதையா தாய் தகப்பனை பேசுவீங்க. அதே ஒரு சில பிள்ளைகளை பார்க்கிறேன், அது கிடக்கு அங்கனக்குள்ள இருக்கும், அங்க உட்கார்ந்து இருக்கும், அது எங்கிட்டாச்சும் போயிருக்கும். என்ன, அது ஆடு மாடா மேய போயிடுறதுக்கு? அது ஆடு மாடா மேய போறதுக்கு எப்படி சொல்லணும்? படிச்சிருக்கீங்கல்ல, பள்ளிக்கூடம் போறீங்கல்ல, டேடி இருக்காங்க, மம்மி இருக்காங்க, இல்லை நல்லா படிக்கல, தமிழ்லாம் பேசுவாயா, அப்பா போயிருக்காங்க, அப்பா வியாபாரம் முடிச்சுட்டு வருவாங்க, அம்மா தோசை சுட்டுட்டு இருக்கிறாங்க, எப்பவும் போல சட்டியை உருட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணக்காரி பாரு. சொல்லுகிறேன், பைபிள் சொல்லுது, நீங்களெல்லாம் அப்படி செய்யும் போது தகப்பன் தாயை மதிக்காமல் தூசிக்கிறவர்களாய் இருந்தால் சபிக்கப்பட்டவர்கள். ஐயா, சாபம் எதுன்னு தெரியாதனால தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறோமோ தெரியல. ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், முதலாவது ஒரு காரியம் சொன்னார். வீட்டுக்குள்ள அந்த மாடா குழின்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அலமாரின்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, வச்சிருக்கீங்களா இல்லையா? பீரோலுன்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அதில் உள்பக்கமா என்ன இருக்கு அப்படின்னு பாரு. ஏசாமி வசனத்தை வையி, இருக்கிறத வெளியே தூக்கி போடு, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இரண்டாவது, தாய் உருவாக முன்னே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதே சமயத்தில் நீங்கள் உருவாயிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்தவுடனே நாள்தோறும் வயிற்றை தடவி தடவி பார்த்து நாளொரும் வேணியும் பொழுதொரும் வண்ணமாய் உங்களை இந்த பூமி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கள என்ன செய்யாதீங்க? தூசிக்காதீங்க. உண்மையா சொல்றேங்க, பெற்றோர்களை தூசிக்கிற பிள்ளைகள், பெற்றோர்களால் தூசிக்கப்பட்ட பிள்ளைகள் யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு பேரண்ட்ஸை ஒரு பொருட்டாவே யாருமே நிறைய பிள்ளைங்க என்றதில்லை. அதில் இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் கூப்பிடுறது கூட எப்படி கூப்பிடுறா? டேட், மம். எப்படி? டேட், மம். அதுக்கப்புறம் கூப்பிடாம போல பொம் அப்படின்னு. அல்லேலூயா. அழகா அம்மா, அப்பா, டேடி, மம்மி. இவ கூப்பிடுறது எப்படி? டேட். இன்னும் சிலர் ஏய் டேட், ஏய் மம்மி. இது மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைகளை சொல்லி நீங்க பேசுவீங்க, நிறைய வார்த்தைகளை பேசுவீங்க. என்கிட்ட எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. சொல்லும் போதே, எங்க அப்பா ஒரு சனியம் பிடிச்ச ஆளியா. சொல்லாதீங்க ஐயா, சொல்லாதீங்க. எங்க அம்மா ஒரு வில்லங்கமான ஆளியா சொல்லாதீங்க. அப்படி சொல்ற நீங்கள் என்னதான்? சபிக்கப்பட்டு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. சபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் என் கரத்திலே கொடுக்கப்படல. இதெல்லாம் பேச்சு வழக்கத்தில் வருது பிரதர், இதெல்லாம் சர்வசாதாரண பிரதர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பிரதர்? எங்க அம்மா அப்பாவே இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க பிரதர் அப்படின்னு நினைச்சு யூஷுவல் கேஷுவல் என்னென்னமோ சொல்றீங்களா, அந்த மாதிரி பேசினாலும் உங்க வாழ்க்கையில் என்னவா இருக்காது? அது ஆசீர்வாதமா இருக்காது. இனிமே அம்மா அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? சரி, வாசிங்க அடுத்த சாபம். அடுத்து யாரு?
சபிக்கப்பட்டவங்க கோடி இருக்க பாருங்க, வாசிங்க. பிறருடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்படுகிறவன். பிறருடைய வீட்டுக்கு கிட்டத்துல ஒட்டி வீட்டை கட்டினேன்னா நீ என்னவா இருப்ப? சபிக்கப்பட்ட. இன்னைக்கு நிறைய கேஸுகளுக்கு இது விளங்கல. எந்த அளவுக்கு அகலமாக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அடுத்தவன் இடத்தை சுரண்ட முடியுமோ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? சுரண்டிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு. தேசத்திலே தாங்கள் மாத்திரம் குடியிருக்க வேண்டும் என்று வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் கூட்டுகிறவனுக்கு ஐயோ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிறருடைய, அதாவது அடுத்தவனுடைய இடத்தை கரெக்டா அளக்காம அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒட்டிக்கிட்டு ஒரு நூல் கூட இல்லாம உன் இடத்த நீ வச்சீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவன். தேவன் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த இடத்துல தான் நீ இருக்கணும். அடுத்தவனுடைய எல்லையை நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் அபகரிக்க கூடாது. இதுல ஒரு மனுஷனை பார்க்கணும்னா, 1 ராஜாக்களின் புத்தகத்தில் ஒரு ஃபெமினியனான குடும்பம் இருந்துச்சு. பாத்தீங்களா? நாபோத்தின் எத்தனாவது அதிகாரம் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். 19வது அதிகாரமா? நீங்களே படிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் கொஞ்சம் சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். என்ன அங்க சாபம் வந்துச்சு தெரியுமா? ரொம்ப தந்திரமா எசபேல் அம்மா, எசபேல் தானே? எசபேல் அம்மா. நிறைய பேர் இன்னைக்கு பேர் எசபேல்னு வைக்கிறது இல்லை. வைக்கிறாங்களா ஐயா? போதகரையா எசபேல் வைக்கிறாங்களா? இல்லை, வைக்கிறது இல்லை. அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட சேர்த்து வச்சுக்கிறது, தனியாக வைக்கிறது இல்லை. சில பேர் பைபிள்ல இருந்து வைக்கிறது இல்லை, ஆபேஸ்னு வைக்க மாட்டாங்க. அது நல்ல பைபிளை தெரிஞ்சவங்க தான் ஆபேஸ் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை, அவன் தண்ணீரையும் தீயும் என்ன செஞ்சான்? கடந்து போனான் என்பது தெரியும். சில பேர் என்ன செய்வாங்க? ஆபேஸ்னு பேர் வைக்குவான், துக்கமியா. அப்பதான் கூட ஐயா ஒரு பேர் சொன்னார்ல, பேர் அந்த அம்மையப்பன் என்ன சொன்னாரா? பரபாஸ்னு பேர் வைக்க சொன்னார். ஏன் பரபாஸ்னு பேர் வைக்க சொன்னான் தெரியுமா? பரபாஸ் ஒரு பாவி, ஒரு கொலைகாரன். அதான் அந்த காலத்தில் கூட ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். பரபாசோட அதிபதியை பணிய நிறுத்தி பாதகரை ஒப்பு கொடுக்க யோவனையானார். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா. மறந்து போச்சு. சரி, லென்த் காலங்களில் பாடுவோம், இப்ப வேண்டாம். பரபாஸ் யாரு? பரபாஸ் யாரு? பாவி, ஒரு கொலைகாரன். அந்த பேர் வைக்க சொன்னாங்க. அந்த பேர் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர்கள் வைக்க கூடாதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. சரி, போகட்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கவனிச்சு பாருங்க. அங்க காரியங்கள் நீங்க 1 ராஜாக்கள் புத்தகத்துல 21வது வசனம் 23வது வசனங்களை வாசித்து பாருங்க, தெரியும். 2 பேருக்குமே சாபம் வரும். 2 பேருக்குமே சாபம் வரும். காரணம் என்ன தெரியுமா? தந்திரமாய் அந்த இடத்தை என்ன செய்வாங்க? அபகரித்துக் கொள்வாங்க. நிருபங்களை எழுதி அபகரித்துக் கொள்வாங்க. விளக்கமா சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய காரியங்கள் சிலருடைய மனதை பாதிக்குதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்றீங்க. ஆனால் நான் சொல்றேன், மனசை உங்க பாதிக்குதுன்னு சொல்லி நான் விட்டேன்னா கர்த்தருடைய மனசு பாதிக்கும். நான் சொல்ல வேண்டிய வசனத்தை சொல்லாம போனா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அதுல அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்க. ஆனா தெரிஞ்சாலும் நம்ம இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போயா. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆட்களே இந்த தப்பை செய்யறது ரொம்ப எனக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. சில பேர்லாம் நான் பார்க்குறேன், சில பேர் தவறு செய்யும்போது அவங்க அவரை பத்தி சேர்ந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா அவர்களும் அதே தப்பை தான் ஊர்ல உள்ளவன் நிலத்துல உள்ள மண்ணு கல் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தான் நிலத்துல போட்டுக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் யார் சொல்லுங்க? நீங்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள். பிறருடைய எல்லைக்குறியில் இருக்கிறத என்ன செய்யக்கூடாது? எடுத்துட்டு வந்து உன் வீட்டில் சேர்க்கக்கூடாது, ஒட்டி போடக்கூடாது. அப்படி ஒட்டி போட்டேன்னா நீ என்னதான் பாடுபட்டாலும் சரி, உன்னுடைய குடும்பத்தினுடைய விருத்தி என்ன செய்யப்படும்? கேள்விக்குறியா போய்விடும். சாதாரணமா நினைக்கிறீங்க எல்லா விஷயத்தையும். இதுல எல்லாம் என்னையா இருக்கு? அவன் ரொம்ப நாளா கட்டாம போட்டு போயிட்டான். 10 கல்லு தானே, அந்த 10 கல்லை வாங்குறதுக்கு அவன் எத்தனை நிமிஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பான்? கொஞ்சம் சொல்லி யோசிச்சு பாருங்க. 10 தட்டு மண்ணு தானேயா, அவன் அந்த 10 தட்டு மண்ணுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்?
ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு பிறருடைய எல்லைக்குரிய நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, ஒட்டி போடக்கூடாது. உன் எல்லைக்குள்ள உன் காசை போட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் அதை செய்யறதில்ல, நிறைய பேர் செய்யறதில்ல. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் அப்படி செஞ்சிருந்தா கூட இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை விருத்தி அடையணும், உங்கள் குடும்ப விருத்தி அடையணும்னா அதை என்ன செய்யாதீங்க, செய்யாதுங்க. ஆமேன், அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க ஐயா. பிறருடைய எல்லைக்குறியை ஒற்றி போடாதாயாக என்று சொல்வாயாக, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பாராக, சபை அதற்கு ஆமேன் என்று சொல்ல கடவோம். அடுத்து, குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த நாளைக்கு முன்னாடி அவர் தப்பா நினைக்க மாட்டார். நம்ம அண்ணன் நாகநாதன் ஒரு சாட்சி சொன்னார். அவர் வியாபாரம் பார்த்துக்கிட்டே போயிருக்கிறாரு. ரொம்ப வேதனையோட சொன்னார். சந்துக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். சரக்கு வாங்குறதுக்குன்னு சொல்லி இவர் போயிருக்கிறாரு. சரக்கு கையில் வாங்கியிருக்கிறான். 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். இருக்கு. இவர் சில்லறையை வாங்கிட்டாவது கொடுத்துருந்துருக்கணும், நோட்டை வாங்கிட்டு கொடுத்துருந்துருக்கணும். இவர் சரி வியாபாரம் ஒரு 10 ரூபா கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நிறைய சம்பவங்கள் இது போல் நடக்குது. இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். நிறைய சம்பவங்கள் இது போல் நடக்குது. 160 ரூபாய்க்கு கையில் சரக்கையும் வாங்கிட்டான், 500 ரூபாய்க்கு சில்லறையும் வாங்கிட்டான். வாங்கிக்கிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு வரேன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இது தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, ஆனால் இது என்னவ, குருடனை வழி தப்ப பண்ணுகிறவன். அதாவது அவருடைய திசையை திருப்பி விட்டு, நம்ம சரியாக போய்கிட்டு இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சரியாக போய்கிட்டு இருப்போம், அதை நம்ம என்ன செய்வாங்க, வழி தப்ப பண்ணுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் நம்ம சரியாக போய்கிட்டு இருப்போம், வழி தப்ப செய்வாங்க. கண்ணு தெரியாதவங்க தெரிஞ்சும் கூட அவங்கள டிஸ்கரேஜ் பண்றது, வழி மாற பண்ணுகிறது. இந்த கூட்டமெல்லாம் எங்க போய் முடியும்னா, எதுவா, சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதான் சொன்னேன், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார்னு சொன்னேன். அல்லேலூயா. அவர் ஒரு 4 நாள் புலம்பிக்கிட்டு இருந்தாரு. நான் சொல்றேன், அந்த புலம்பல் கர்த்தருக்கு கேட்கும், நிச்சயமா கேட்கும். ஏன்னா பைபிள்ல ஒரு காரியம் இருக்கு, புலம்பல் கேட்ட காரியம். ஆதியாகமங்களின் புத்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். ஆதியாகமங்களின் புத்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 9வது வசனத்திலிருந்தே வாசிங்க, ஏன்னா சம்பவம் புரியணும். 9வது வசனத்திலிருந்தே வாசிக்க கேட்போம். சொன்ன உடனே எல்லா பேத்துக்கும் சம்பவம் ஞாபகம் வந்துடும், ஆனால் வசனம் தான் ஞாபகம் வர்றதில்லை. அதனால தான் அந்த வசனத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு, எடுத்து படிக்க வேண்டியிருக்கு. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. இவர் புலம்பல் நிச்சயமா சொல்றேன், கர்த்தருக்கு கேட்கும். உங்களை வழி தப்பி பண்ணிட்டான், அவன் திறமையா வாழ்ந்தது மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் வழி தப்பி சிக்கிக்கொண்ட சிக்கலின் சத்தம் கர்த்தருக்கு கேட்கும். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வாசிமா, அடுத்த வசனத்தை வாசிமா. 11 வரைக்கும் தேவைப்படுது. வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியிலே ஆமென். பாத்தீங்களா, வாயை திறந்து புலம்ப விட்டு அழுக விட்டதுனால நீ என்ன செய்வ, சபிக்கப்பட்டிருப்ப. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை நிறைய பேசுறோம். சில காலங்களிலே சில காரியங்களிலே நமக்குள் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்துல எந்த விஷயத்திலே சாபம் இருக்கிறது, ஏன் ஆசீர்வாதம் வரவில்லை. இப்போ உபாகமத்தை எடுத்துக்கங்க, ஏன் ஆசீர்வாதம் வரவில்லை. அல்லேலூயா. இந்த காரியம் இப்போ சொன்னது எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும், கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை காரியத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிற காரியம் எது, சரி பண்ணினால் உங்களுடைய வாழ்க்கை என்னவா மாறும், ஆசீர்வாதமா மாறும். என்னங்க இதெல்லாம் நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கவே முடியாதுங்க யாரும். ஏன்னா இருதயத்துக்கு தெரியாம காரியம், இருதயம் இச்சிக்காத காரியம் யாராலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் என்ன செய்துவிட முடியாது. அல்லேலூயா. அவன் இருதயம் இச்சது, கண்கள் பார்த்தது, மேட்டிமை வந்தது,
சாபமும் வந்தது. இப்போ வந்துருங்க வசனத்தை. குருடனை வழி தப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்து என்னமா சொல்லிருக்கு, வாசிங்க சிஸ்டர். பரதேசியும் திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய எப்படி 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 நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு இது தேசத்துல ரொம்ப பெருகி போச்சு, ரொம்ப பெருகி போச்சு. பயமே இல்லை. அவகிட்ட வாங்கினா எவையா கேட்பா? நம்ம வாங்கும்போது இப்ப தந்துடுறேக்கான்னு சொல்லுவோம். அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவான்? தரமாட்டோமா, உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? நீ என்ன பெருசா பொம்பளை பிள்ளையா வச்சிருக்க, கட்டி கொடுக்கவா போற? நீ ஒத்த ஆளுக்கு அங்கங்க போறது வாங்குறது பத்தாதாக்கும். தரமாட்டோமா, நாங்க ஏதோ கஷ்டப்படுறோம் தானே வாங்கினோம். சில பேர் கஷ்டப்படுறதுக்கு வாங்கிட்டு அப்படி சொன்னா பரவாயில்ல, வாங்கும்போது வாங்கினோம்ல, கொடுக்கும்போது கொடுப்போம். நான் சொல்றேங்க, தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஒரு நாளும் அலட்சியம் பண்ண மாட்டார். நீங்க திக்கற்றவர்களை அலட்சியம் பண்ணா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? சபிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பண்ற ஜெபமே என்ன தெரியுமா? என்ன நோக்கத்துக்காக நீங்க பணத்தை கொடுக்குறீங்களோ இந்த ஊழியத்துக்கு, அதை செலவழிக்கணுமே தவிர, ஒரு நாள் மோசஸ் மாதிரி இருப்பேன், நல்ல வயிற்ற நிரப்பினார், நல்லா சாப்பிட்டார், நல்ல காரில் போனார், நல்ல வசதியாக இருந்தாங்கிற பேர் எனக்கு வரக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்தை ரொம்ப காத்துக்கொள்வேன். ஏன் தெரியுமா? அழைத்தது என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு, அதே போல் நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, சாபத்தை சம்பாதிப்பதற்கு இல்லை. சபிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகளை என்ன செய்யக்கூடாது? நியாயங்களை புரட்டக்கூடாது. யார் கேட்பா? அவளையெல்லாம் யாரு? அவனையெல்லாம் அடிச்சா யாரு கேட்பா? நம்ம ஆட்களே இன்னைக்கு நிறைய பேர் பேசுறது, ஓயா அவன் என்னத்தை செஞ்சிட போறான், இன்னத்தை பெஞ்சிட போறான், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவர். ஏன்னா அவருக்கு பேர் என்னன்னா நீதி நியாயங்களை சரி கட்டுகிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். அழகா சொல்றதுக்கு பாருங்க, திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகளை நியாயம் புரட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நான் இதெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லை பிரதர், ஏதோ செஞ்சுட்டேன் பிரதர், கர்த்தர் மன்னிப்பாரான்னு கேட்டா நான் சொல்றேன் மன்னிப்பாரு. இல்ல, என்னையா அவர் பெருசா பேசுறாரு, அவர் வாட்டுக்கு அவர் பேசிட்டு போட்டாரு. இன்னைக்கு சாப்பிடணும்னா என்னத்தையாவது அதை இதை சொல்லிதாயா செய்யணும், இருக்கணுமா இல்லையா? நம்ம பொழைக்கணும்னா என்னத்தையாவது சொல்லித்தாயா ஆகணும். நான் சொல்றேன் நீங்கள் எந்த கூட்டத்தில் போயிருவீங்க? சபிக்கப்பட்ட கூட்டத்தில் போய் விடுவீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். சபிக்கப்பட்ட, நியாயத்தை புரட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தன் தகப்பன் மனைவியோடு, சரி அது வேண்டாம், அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. 4 வசனம் அதை விட்டுருவோம். 20 to 24 வரைக்கும் வேண்டாம், ஏன்னா நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சில காரியங்களை நீங்கள் தயவு செய்து வேதத்தை வாசிக்கக்கூடியவர்கள் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை வீட்டில் இருக்கும்போது வாசித்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதுவும் இன்னைக்கு தேசங்களிலே அதிகரித்து போய்விட்டது. அதில் போட்டிருக்கிற சம்பவங்கள் அதிகரித்து போய்விட்டது. அதற்காக ஜெபிக்கணும். பாரத்தோடு நான் நிற்கிறதுனால தான் இந்த வசனங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். 24வது வசனத்தை வாசிங்கம்மா. அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒளிப்பீடத்திலே பிறனை கொலை செய்கிறவன். ஆமென். சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் யாரும் பார்க்காம, யாருமே என்னையெல்லாம் பார்க்கலங்க, அங்க சிசிடிவி எல்லாம் இல்லைங்க, நான் கொலை செஞ்சுட்டேங்க, நான் முடிச்சிட்டேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, நீங்க யாரு? சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், நாங்கெல்லாம் இதெல்லாம் செய்யறது இல்லைங்க, ஏதோ நாங்க அப்பப்ப சின்ன சின்ன காரியத்துல சின்ன சின்ன பொய் சொல்லுவோம், அப்படித்தானே? நாங்க சின்ன சின்ன காரியத்துல சின்ன சின்ன ஏமாத்தம் கடவுளை செய்வோம். நாங்க சின்ன சின்ன காரியத்துல அப்பப்போ லேசா வழி விலகுவோம். அப்புறம் கழுதை வந்து முன்னாடி நின்னது போல ஏதாவது முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா
அப்புறம் சர்ச்சு பக்கம் வந்துடுவான். சரியாயிரும். பார்த்தீங்களா? வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பாத்தீங்களா? குற்றமே இருக்காது. ஆனா குற்றமே இருக்காது. அவனுக்கு கொலை செய்வதற்கு காரணமா நீ லஞ்சம் வாங்கிட்டு உன்னுடைய தேவைகளுக்காக ஒரு தவறான கொலையை உன் மூலமா நடப்பதற்கு காரணமா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க யாரு? சபிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இது தேசத்துல நிறைய பெருகி போச்சு. யாரோ ஒருத்தன் தப்பு செய்யறான், யாரோ ஒருத்தன் என்ன செய்யறான்? அடிமைப்பட்டுக் கொள்கிறான். அல்லேலூயா. ஐயா, அடிமைப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனாகவே இருக்கிறான், அடிமைப்படுத்தப்படுகிறவனும் சபிக்கப்பட்டவனாகவே இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாவற்றையும் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். கேட்டுக்கிட்டீங்களா? ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிற தேவன் நமக்கு எதெல்லாம் சபிக்கப்பட்டதும் என்பதையும் இந்த வேதத்தில் எழுதி வைக்க மறக்கவில்லை. ஆனா நம்ம இதை தெரிஞ்சும் கூட நம்ம என்ன செய்யறது இல்ல, கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கவனிக்கணும். ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன கல்லு தானே, ஒரு சின்ன மண்ணு தானே, ஒரு சின்ன இடம் தானே. பைபிள்ல நிறைய குடும்பங்கள் சபிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கானான் யாரு? சபிக்கப்பட்டவன். உண்மையா பொய்யா? நாபோத் குடும்பம் சபிக்கப்பட்டவன். மிரியாம் ஒரு முறை சபிக்கப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பு கேட்டதுனால அந்த சபிப்பை என்ன செஞ்சிட்டாரு? ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. யார்கிட்டயுமே எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. யாருமே ரொம்ப பர்ஃபெக்டானவங்கன்னு சொல்லிடவே முடியாது. இன்னைக்கு ஓரளவுக்கு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேதத்தை பேசுகிறதுனால நான் நடக்கலாம். ஆனா முற்காலத்தை பார்க்கும்போது எனக்குள்ளும் ஏதாவது காரியங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? இருந்திருக்கோம். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அது நிமித்தமா என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என் குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என் ஊழியக்கார சகோதரர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறேன். ஆண்டவர் எனக்காகவும் சிலுவையில் சாபமானபடினால் எல்லா சாபத்திலிருந்தும் என்னை எங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். யார் சபிக்கப்பட்டவங்க? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம். இதுல நல்ல ஒரு வாக்குத்தத்தம் எல்லாம் கூட இருக்கு. சொல்ல உடனே டக்குன்னு சொல்லுவீங்க, சொன்ன உடனே டக்குன்னு சொல்லிடுவீங்க. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், அதெல்லாம் சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எடுத்துட்டீங்களாமா? எரேமியா 17 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷன் மேலும் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமான் ஆக்கி கொண்டவன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் மனுஷன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சொல்லி இருக்குது மனுஷனை நம்புறவன் சபிக்கப்பட்டவன். ரெண்டாவது மனுஷன் சொல்லக்கூடிய காரியங்களை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உடையவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்ன பிரதர் சொல்றீங்க? நான் ஏதோ அப்பப்போ மட்டும் அந்தந்த மீட்டிங்க்கு போவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலையே, நல்லா சாப்பிடாமையா இருக்கும், சாப்பாடு மட்டும் போதுமா வாழ்க்கையில்? போதுமா? பரலோகம் வேணாமா? ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை விட்டு திரும்புகிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களுடைய புயபலத்தை ஆதாயமாக என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? உங்களுக்காக, உங்கள் சாபத்தை நீக்குவதற்கு, உங்கள் பாவங்களை போக்குவதற்கு உங்களுக்காக பலியானவர் மேல் இருக்கணும். மனுஷன் என்னங்க மனுஷன்? நான் பார்க்காத மனுஷனோடைய நீங்க பார்த்துட்டு போறீங்க.
ஐயா சொன்னாங்கல்ல டெல்லின்னு, இதே போல எல்லா மாநிலங்களுக்கும் போய் வர கர்த்தர் கிருபை கொடுத்து விட்டார். இந்த ஊழியத்திலிருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து போதகர்கள், ஆயர்கள், பிஷப்புகள், இவாஞ்சலிஸ்டுகள், சுவிசேஷர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், பிரசிடென்ட்டுகள், வார்டு மெம்பர்கள், அடித்தட்டு மக்கள், எல்லா நிலையில் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டேன். எப்போவுமே நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்க சங்கடப்படுறாங்கிறத கூட நான் பார்க்க மாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்தில் நான் யாரையும் நம்ப மாட்டேன். என் நம்பிக்கை யார் தெரியுமா? என் புகலிடம் யார் தெரியுமா? என் கேடகம் யார் தெரியுமா? என் இருதயத்தில் ஒருவர் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு என்று சொல்கிறேன். என் சபிப்பு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைகளிலே இருக்கின்ற குறைவுகளே, நாம் செய்கின்ற தவறுகளே, நாம் செய்கின்ற குற்றங்களே நமக்கு ஆசீர்வாதம் வராம தடுத்துட்டு இருக்கு. அதனால தான் அவன் முடிக்கும் போது சொன்னா, இந்த நியாய பிரமாணங்களை, அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் திரும்ப எடுத்துட்டு வந்து வாசிமா, அந்த உபாகமம் 27வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம எத்தனை முறை எத்தனையோ தடவை பேசிட்டாலும் அது நம்மளால மனசுல என்ன செய்ய முடியல, ஒளிச்சு வைக்க முடியல. கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க சகோதரி. இந்த நியாயப்பிரமாண வார்த்தை எல்லாம், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். பார்த்துக்கிட்டீங்களா என்ன சொல்லுது? முதல் நியாயப்பிரமாணமே நம்ம 14வது வசனத்தில் என்ன வாசித்தோம் தெரியும்ல? அடுத்து 2வது என்ன வாசித்தோம் தெரியும்ல? தாய் தகப்பனை தூசிக்க கூடாது. அடுத்து என்ன வாசித்தோம் தெரியும்ல? பிறருக்குரிய எல்லையை பொடியே ஒட்டி போடக்கூடாது, தொடக்கூடாது. அடுத்தவன் ஜாமான என்ன செய்யக்கூடாது, அபகரிக்க கூடாது. அடுத்து என்ன சொல்லிச்சு? குருடனை வழி தப்பி பண்ணக்கூடாது. நல்லா போய்கிட்டு இருக்கிற குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, கெடுக்க கூடாது. கெடுக்கிற நீங்கள் சபிக்கப்பட்டிருப்பீங்க. கொஞ்ச காலத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமா தெரியும். ஏன்னா பைபிளில் நமக்கு எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது பழகுனது நமக்கு சில வேளைகளில் சந்தோஷமா தெரியும். அது பின் நாட்களில் என்ன செய்யாது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஆகையினால கொஞ்சம் கவனிச்சு நடக்கணும், கொஞ்சம் கவனிச்சு நடந்து உங்கள் வாழ்க்கையில் ஆபேலை போல யாராவது உங்களை பார்த்து, காயினை போல யாராவது உங்களை பார்த்து, ஐயோ எனக்கு இந்த தண்டனை தாங்க சகிக்க முடியலன்னு சொல்லி நீங்க கதறி அழுகிற நிலைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒரு சில குடும்பங்களாவது எனக்குள்ள இருக்கிற சாபமான காரியம் என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக மாறுறதுக்கு இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன்னு சொல்லி ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போறார். அல்லேலூயா. நிஜமாவே நிறைய காரியங்கள் எனக்கு வேதத்தில் காமிச்சு கொடுக்கணும்னு ஆசை. யோசுவாவின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே ஒரு வெற்றிக்காக அவங்க படையெடுத்து போவாங்க. நல்ல பொருளை பார்த்தவொடனே கொஞ்சம் வஞ்சிச்சு வச்சுக்கிடுவான். உடனே அங்கே வெற்றி என்ன செய்யாமல் போயிடும், கிட்டாமல் போயிடும். அப்புறம் யோசுவா கூப்பிட்டு, என் மகனே நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆகையினால் நீ மறைக்காம சொல்லு அப்படின்னு சொன்ன பின்னே, உண்மையாகவே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த காரியத்தை ஒத்தி சொன்னோடனே, அது யாரு, சக்திக்கு பிறந்த நாவானா, அவன் பேரு கர்மி இல்லை. அந்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நாகாப் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம், வாசிச்சு பாருங்க. அதாவது கர்மி, சக்தி இவங்கெல்லாம் தாத்தா. தப்ப செஞ்சது யாரு? அதான் விஷயம். தாத்தா செஞ்சானே, அப்பன் செஞ்சானே, எனக்கா வரப்போகுதுன்னு நினைக்காத. எவன் செஞ்சாலும் வரிசைப்படுத்தப்பட்டு விடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். உன்னுடைய குடும்பத்தில் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். அதே சமயத்தில் சில அருவருப்பான காரியங்கள் உங்கள் குடும்பத்திற்கு சாபமாய் மாறக்கூடாது என்பதை என் தேவன் மறக்காதபடினால 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையே பிரித்து அந்த ஏவாள் மலையில் போய் நின்று, நீ என்ன செய்ய இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இதெல்லாம் சாபம்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நீங்கள் பாகமத்தில் அதுக்கு அடுத்த அதிகாரம் 28வது அதிகாரம் ரொம்ப ஃபெமினியனான ஒரு அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா 14 வசனம் தான் ஆசீர்வாதத்துக்கு இருக்கு. மீதி எத்தனை வசனம்? 45 6 நீங்கள் சொல்லியாங்கிறீங்களா? படித்து பாருங்க வீட்டில் போய். அது எதுவாக தான் இருக்கு?
சாபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, பிழையாம் ஒரு வார்த்தையை சொன்னது போலதான் நானும் சொல்கிறேன். ஊழியக்காரன் என்பவர்கள் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான். நான் ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றவன் தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறையை சரிபடுத்த வேண்டும். இன்றைக்கு தேசம் பஞ்சத்தில் விழுவதற்கும், நோயில் விழுவதற்கும், பல குடும்பங்கள் கடனில் விழுவதற்கும், பல குடும்பத்தில் பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாக பிறப்பதற்கும், பல குடும்பத்தில் கொலை சம்பவங்கள், தற்கொலை ஆவிகள் வருவதற்கும், பல குடும்பத்தில் ஒடுக்குதல் ஆவி உண்டாவதற்கும் என்ன காரணம்? கொஞ்சம் யோசிக்கணும். எந்த சாபம், யாருடைய சாபம்? எல்லாவற்றையும் தேவனிடத்தில் இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் தான். ஆனால் விசாரித்து விட்டு அப்படியே போகிறவர் அல்ல. அதை சரிப்படுத்தும் போது, நீங்கள் சரிப்படுத்தும் போது, நீங்கள் மனஸ்தாபம் கொண்டால் உன்னுடைய தீங்குக்காக நானும் மனஸ்தாபம் கொள்வேன் என்று நமக்கு வாக்களித்திருக்கிற தேவன் தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். சாபம் கண்டிப்பா உண்டு, சாபம் இல்லாமல் இல்லை. அது நம்மால் தான் வரும், நம்முடைய நடவடிக்கையினால் தான் வரும். காரணமே இல்லாமல் சாபமிட்டா தங்காதுன்னு சொல்லி நீதிமொழிகள் 26:2 வாசிக்கிறோம். அந்த மாதிரி காரியங்களை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனா சாபம் என்று ஒன்று இருக்கிறது, அது நம்முடைய வாழ்வின் முறைக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது என்பதை தெளிவாய் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இனிமே தகப்பன் தாயை பார்க்கும்போது ஒரு மரியாதை வரணும். குருடர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்கிற பண்பு வர வேண்டும். அடுத்தவங்களுடைய எல்லைக்குரிய பொறுத்தளவுக்கு எனக்குள்ளது போதும் என்கிற மனநிலை நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அடுத்து மறைவா வைத்திருக்கிற காரியம், முதல்ல சொன்னதே மறைவா வைத்திருக்கிற அந்த விக்கிரக காரியங்கள். உங்களுக்கே தெரியும், பாஸ்டர் பாத்திரமா போறாரு, நான் எப்பவுமே உள்கை சட்டை தாங்க போட்டு வருவேன், ஒரே ஒரு கயிறு ஒரு தகடு தான் போட்டு வருவேன், தூக்கி கழட்டி போடு. ஏன்னா அது வச்சிருந்தேன்னா அந்த சாபம் உங்களை விட்டு என்ன செய்யாது? உங்க குடும்பத்துக்கு போகாது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அடுத்த ஒரு காரியம் சொன்னேன், திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகளை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரதேசிகளை ஒடுக்கிற ஒரு அனுபவம், நியாயங்களை புரட்டுகிற அனுபவம். பல காரியங்களெல்லாம் நான் கோர்ட்டுக்கு போகும்போது கேள்விப்படுவேன். கேள்வி கேட்கறதுக்கு, வழக்கு வைத்து வாதாடுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பிள்ளை குட்டி இல்லாதவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, வயசானவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொத்தை என்ன செய்யறது? மிரட்டி வாங்குறது, அடிமைத்தனப்படுத்துறது. நிறைய பேரை இப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமே இருக்கு. அனுபவிக்கிறதுக்கு பிள்ளை குட்டி கூட கிடையாது, ஆனால் சொத்துக்கு மேலே சொத்து, இடத்துக்கு மேலே இடம், வீட்டுக்கு மேலே வீடு வாங்கி குமிக்கிற சூழ்நிலை எல்லா இடத்துலையும் பெருகி போச்சு. எல்லா இடத்துலையும் பெருகி போச்சு. நான் சொல்றேங்க, அது ஒரு பிரயோஜனம் ஆகாது. அந்த வீடு என்ன செய்யுமா? பாழாய் போகும். அல்லேலூயா, பாழாய் போகும். அதனால தான் நான் அடிக்க ஒரு தடவை சொல்லுவேன், எனக்கு கர்த்தர் ஒரு அழகான வீட்டை கொடுத்துருக்காரு, இந்த வீட்டை தவிர ஒரு சதுரடி நிலம் கூட நிச்சயமா நான் எங்கேயும் கை நீட்டி வாங்க மாட்டேன், காசு கொடுத்தும் வாங்க மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணு. எனக்கு தெரியும் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவம் என்ன, ரகசியம் என்ன, அது எப்படி வந்துச்சுன்னு. அதை ஒரு நாள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து, கர்த்தர் சபிக்கிற காரியங்களை செய்து நான் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு அதே மனநிலையிலே தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேற யாரையும் காயப்படுத்தணும்னு சொல்லல, குற்றப்படுத்தணும்னு சொல்ல. வாழ்க்கை ஒரு முறை, அது என் தேவன் தந்தது. அந்த நேமத்தை மகிமைப்படுத்து. ஐயா சொன்னது போல, சாட்சியில போதகர் ஐயா சொன்னது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதை விட்டுட்டு சாபத்துக்குரிய காரியங்களை வீட்டில் ஒளிச்சு வைக்காத. சாபத்துக்குரிய காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க. அது உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. ஆகையால் இன்றைக்கு மனம் திரும்பினால் கூட அந்த கருமியின் குடும்பத்தை, அந்த சக்தியின் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதே போல ஒரு காரியம், மனுஷனை நம்பி நம்பி, உங்கள் புயபலத்தை நம்பி நம்பி, உங்கள் இருதயத்தை நம்பி, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு தூரமாக்கி கொண்டிருக்கிற காரியம், இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை நடத்துங்க. உங்களை நம்புறவன் தான் உங்ககிட்ட வர முடியும். ஆனால் நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், உங்களை மாத்திரம் துதிப்பேன், உங்களை மாத்திரம் போற்றுவேன், உங்களை மாத்திரம் பாடுவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வாழ்க்கையில பெருகவே பெருக செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அனைத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நல்ல தேவனை நோக்கி இப்பொழுதும் கூட நாம் எழும்பி நின்று ஜெபம் செய்வோம். ரொம்ப பெருசா பேசணும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் சொல்றார் போதும், இது போதும், நிச்சயமா ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொலைக்காட்சியில பார்க்கிற என் அன்பான தேவச்சனமே, இதை வச்சு ஜெபிங்க. கொஞ்சம் வசனங்கள் நிறைய இருக்குல்ல, படிங்க. உங்களுக்கே தெரியும் சாபத்தை குறித்து ஏகப்பட்ட காரியங்கள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன விட பைபிள் படிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் அதை பைபிளை படிச்சுட்டு
படித்தவன் பாட்டை கெடுத்தான், எடுத்தவன் ஏட்டை கெடுத்தான். நம்ம ஊரில் ஒரு பாட்டை பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த பழமொழி வாழ்க்கை வேண்டாம். தேவன் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. யாருடைய முகத்தை பார்க்காங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. பார்த்தியா, நீ எல்லாம் இப்படி இருக்காதனால தான் பாஸ்டர் இப்படி சொல்கிறார், அப்படி தயவு செய்து யாரையுமே சொல்லிடாதீங்க. கர்த்தர் நியாயாதிபதி, கர்த்தர் நீதிமானே நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்மை நான் நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், என்னுடைய இருதயம் உம்மை சார்ந்திருக்கும். இப்போ நான் உம்மை விட்டு தூரமாக மாட்டேன்னு முடிவெடுக்க போகிறேன். எனக்குள்ள காரியம் எனக்கு போதும்னு இருக்க போகிறேன். என் இடத்துல இருக்கிற மறைவான காரியம் ஃபோட்டோவாக இருக்கும், தகடாக இருக்கும், இல்லை புத்தகத்தில் வச்சிருக்கிற மயில் ரகம் இருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி நான் எல்லாத்தையும் எடுத்து போடுவேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லுவேங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில பேர்லாம் நான் பார்க்குறேன், சர்ச்சுக்கு இங்கே வரும்போது நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, நைட்டு 10:30 மணிக்கு மேலே செய்யக்கூடாத காரியம்லாம் செய்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் சாபம். அது உங்களை தலை நிமிர பண்ணாது, தலை குனிவுக்கு போய்விடும். அதனால் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நிறைய குடும்பங்கள், இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நிறைய குடும்பங்கள் மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு தேசத்தில் மாறி தேசம் பழையபடிக்கு செழிக்கணும். தேசம் பழையபடிக்கு அப்பம் என்னும் ஆதரக்கோலை முறிக்காதபடிக்கு என் தேவன் பஞ்சத்தை எடுத்து போட்டு செழித்து வாழ தேவன் கிருபை செய்யணும். எல்லாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுமா? என் சாப நீங்க உம்மால முடியும், என் பாவ நீங்க உம்மால முடியும், நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. தம்பியோட சேர்ந்து பாட போறோம், கைகளை தட்டி பாட போறோம். அவரை நம்பிக்கைன்னு சொல்ல போறோம், அவரை புகலிடம் சொல்ல போறோம். அவரை பற்றி கொண்ட நான் சாபங்களை பாவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நடத்துற ஆண்டவர் உங்களை நடத்த போறாரு. எல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படும். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், பாடியா புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை நான் நம்பி இருக்கேன், ஓஹோ அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் சகோதரன் ஜெபிக்கும் போது என் சாபத்தை நீக்கி இந்த பாட்டுல பாடுற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைவெல்லாம் நான் சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவோடு நின்று மறுபடியும் வெற்றியை கொடுத்த தேவன் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. 100க்கு 100 உண்மையே நான் நம்புறேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புகிறேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. முன்பாக தலைகுனிந்து போக எல்லாரும் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உங்களுக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, இன்னைக்கு நீ மனம் திரும்பினால் அதிசயம் உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ய ஆயத்தம். முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. ஐஸ்வர்ய குணமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்க, மேன்மைப்படுத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலதான் தர ஆயத்தம். ஆளுகை செய்திடுங்க, இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தா மன்னிப்பார். ஓ நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் டெலிவரன்ஸ் நடக்கணும். சாபத்திலிருந்து மனம் திரும்பு. நான் நம்பி இருக்கேன், தேவன் அருவருக்கிற காரியத்தை உன் வீட்டில இருந்து எடுத்து போடு. செய்யுமப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என்
புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ உம்மைத்தான் நம்பி இருக்கேன். ஓ அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும் கைகளை தட்டி எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் வரப்போகுது. ஏன்னா நீங்க சத்தியத்தை கேட்டிருக்கீங்க, ஜெபத்துல ஒருமனப்பட்டிருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு ஆராதிங்க. ஆமென். யாரையும் நான் புகழ மாட்டேன், என் இருதயத்தை யாருக்கு நேராக திருப்ப மாட்டேன், உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டவர்களை தருவேன் என்று சொன்னீங்க. இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. செய்கிற தேவனை நோக்கி கரங்களை தட்டி தருவேன் என்று சொன்னீங்க. ஆமென். ரெட்டிப்பான நன்மை செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஓ ரீபாலா நம்பி இருக்கேன். எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரம் அற்புதத்தின் நேரம், இந்த நேரம் அதிசயத்தின் நேரம். நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் விசுவாசித்தால், இந்த நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று வார்த்தைக்கு செவி கொடுத்தால், என் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். என் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறார். என் இயேசு உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர். என் இயேசு உங்களை உயர்த்தி வைக்கிறார். என் இயேசு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஏனென்றால் நான் மாத்திரமல்ல, எல்லா ஊழியக்காரர்களும் ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றிருக்கிறபடினால், அடிமை கூட ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றிருக்கிறபடினால், இப்பொழுதும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க மனம் திரும்பினால், நீங்கள் மனம் திரும்பினால், இந்த சத்தியம் எனக்கானது என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் என்று சொன்னால், எனக்காக சிலுவையிலே சாபமான இயேசுவை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால், அந்த இருதயத்தை விட்டு திரும்ப மாட்டேன் என்று சொன்னால், என் புயபலத்தை நம்ப மாட்டேன் என்று சொன்னால், நான் மனிதனை நம்ப மாட்டேன் என்று சொன்னால், நம்பிக்கையும் புகலிடமாக இருக்கிற தேவன் இன்றைக்கே எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் மனம் திரும்பி ஜெபித்திருக்கிறபடினால், நீங்கள் மனம் திரும்பி ஒப்புரவாய் இருக்கிறபடினால், இன்றைக்கு ஒடுக்குதலின் ஆவியை விடுவேன் என்று சொன்னீர்கள் என்றால், மற்றவர்களை கலங்க பண்ண மாட்டேன் என்று சொன்னால், மற்றவர்களை வழி தப்பி பண்ண மாட்டேன் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த விராக்களை காண விரும்புகிறவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் மனுஷனுக்கு முன்பதாக ஏதோ என் சுயபலத்தை நோக்கி பார்த்துட்டேன், நான் இது தெரியாம செஞ்சுட்டேன், என் தகப்பன் தாயை வஞ்சிட்டேன், அந்தரங்கமான போட்டோக்களை இதுவரைக்கும் வச்சிருந்துட்டேன், மனுஷன் செய்ததை பெருசா நான் நம்பிட்டேன், இப்ப இது எனக்கு சாபம் என்று சொல்லி, ஆமென் என்று சொல்லி, அன்றைக்கு என் முன்பிதாக்கள் செய்ததை நான் இன்றைக்கு சொல்லுவேன். சபையில ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற ஆவியானவரை நோக்கி துதித்திருக்கிறேன். என் சாபம் மாறுவதாக, என் தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் வியாதி நீங்குவதாக, என் பிள்ளைகளுடைய வியாதி நீங்குவதாக, என் பிள்ளைகளுடைய கடன் பாரம் நீங்குவதாக, என் பிள்ளைகளுடைய வியாபாரம் செழிப்பதாக. அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி அந்த அற்புதங்களின் தேவனை நோக்கி ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஒரு வரி பாடி முடிப்போமா? ஆமென். ஓ அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இன்னொரு முறை, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அந்தினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இன்னைக்கு உன் வீட்டுக்கு அற்புதம் கடந்து வர போகிறது. உங்கள் சாபம் மன்னிக்கப்பட்டது, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது, உங்க மீறுதல் மன்னிக்கப்பட்டது, உங்கள் அந்தரங்க காரியங்கள் மன்னிக்கப்பட்டது. எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொன்னா இன்னைக்கு அந்த அற்புதம் செய்கிற இயேசு எனக்கும் அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் மன்னிப்பார். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். ஓ என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். உலகத்தின் இருப்பு நிலம் எங்களிசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பு நிலம் எங்களிசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. எல்லாருடைய சாபங்களும் அன்றைக்கு அவர் சிலுவையிலே ஜெயித்த தேவன் இன்றைக்கு இந்த ஆலயத்தின் வளாகத்தில் இருந்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்புக் கொடுத்தால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் ஒருமனப்பாட்டின் ஆவியோடு இணைந்து கொண்டால், இன்றைக்கு அறியாதவைகளை தேவன் காணாதவராய் இருக்கிறபடியினால், அறியாமையின் காலங்களை தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறபடியினால், எந்த குடும்பமும் கெட்டு போக கூடாது என்பதற்காய் என் வாயில் கொடுத்த வார்த்தை, என் இயேசுவின் வார்த்தை, விலையேற பெற்ற வார்த்தை, அன்பில் வந்த வார்த்தை, அன்பில் வந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க. கரங்களை தட்டி எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். என் சாபம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் இருக்கிறது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் இருக்கிறது. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். கரங்களை தட்டி நான் இப்ப சொல்லுவேன், சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க இயேசு வந்தார்னு சொல்லுவேன். சபை மக்கள் ஆமேன் என்று சொல்லணும். சரியா? நல்லா கவனிங்க. சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க இயேசு வந்தார்னு சொல்லுவேன். சபை மக்கள் ஆமேன் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க இயேசு வந்தார். இன்னொரு முறை, சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னும் ஒரே ஒரு முறை, சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனையோ ஆசீர்வாதங்களை, எத்தனையோ சூழ்நிலைகளை வைத்து பேச வைத்த என் மகத்துவத்தின் ராஜா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு எது சாபம், எது பாவம், எது செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்க சொன்னீர். உம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறேன். என்னால் ஒன்றுமில்லை, நான் அபிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த வார்த்தையை படித்து நீர் விரும்பாத காரியம், நீர் செய்ய சொல்லாத காரியங்களை விட்டு உம்முடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிற சங்கீதக்காரருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு வாலாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல், மேலாக்கி இரட்சக பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார்,
கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கவுண்ட் நம்பர் 3386424648. IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.